வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்ன பண்ணுவீங்க? நாங்களும் பதிலுக்கு திமிரா பேசிட்டு போயிட்டே இருப்போம். அவங்களை பத்தி போய் டிஸ்கஸ் பண்ணணும்னா அவசியமே கிடையாது. பாக்கிறதுக்கு பொம்பளை ஒரு மாதிரி கேர்லியா இருக்கு, அதான் பையன். அது கண்ணு மட்டும் மறைச்சிட்டு பாரு, லிப்ஸ பார்த்தா எனக்கு வந்து பொண்ணு ஃபீல் தான் வருது. கவர் பண்ணு. கருப்பு நவிதா மாதிரி இருக்கல, அதான் ஐயா கவுந்துட்டாரு. இப்பொழுது தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் என்பது அதிகரித்து இருக்கிறது. ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். அப்படி எப்படி எல்லாம் மறைச்சு மறைச்சு அழகுபடுத்திட்டு கர்ச்சீஃப்ல வந்து பவுடரை ஒளிச்சு வச்சு இந்த லிப் கிளாஸ்ன்னு ஒண்ணு வருது. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன், டாக்டர் சொல்லிச்சு. யாரும் தெரியாத சமயத்துல இப்படி எடுத்துட்டு அவங்க அங்க இங்க பாக்கும்போது அப்படியே எடுத்து லைட்டா தடவிக்கிறேன். அவங்க வேக்சின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பண்ணா அதோட ஃபீல் தனி சார். காம்படிஷனா பயமா? நான் உங்களை விட அழகாயிடுவேன். ஐயோ மாமா கோவம் வந்துருச்சு. பயமா? எனக்கா அந்த ரேஞ்சுக்கு சொல்றீங்களா? இல்ல சார், எனக்கு கொஞ்சம் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா உடனே நான் ஒரு காரை தேடுவேன். கார் கண்ணாடியில் அப்படியே யாரும் பார்க்காத மாதிரி அப்படியே அப்படி பண்ணுவேன். கார் கண்ணாடியில 30 லட்சம் ரூபாய் காரு உனக்கு தெலுங்கு கிடையாது. டவுட் இருந்துச்சுன்னா என்னது புரியல. ஏதாவது ஹேர் ஸ்டைல் ஏதாவது கலைஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு உடனே ரெஸ்ட் ரூம்ல கண்ணாடி இருக்கும். இன்னும் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். பசங்க வர்றாங்களா இல்ல என்ன பசங்க பார்த்தா கலாய்ப்பாங்க, பயங்கரமா கலாய்ப்பாங்க. சோ அப்போ பசங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து பிளேஸ்க்கு போயிடுவோம். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. நீங்க ஃபவுண்டேஷன் போட்டுருக்கீங்க? கண்டிப்பா நான் போடல. புழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஃபவுண்டேஷன் போட்டுருக்காங்கல்ல. என்னடா லுக்கு பாஸ், உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. என்னமோ ஃபேஸ்ல போட்டுருக்கீங்க, என்னது இது? சார் ஃபேர்னஸ் கிரீம் சார். கிரீம் தான் போட்டுருக்கீங்களா? சொல்லு தங்க. தொடாதீங்க பாஸ். பாஸ் பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. டீசென்ட்டான ஃபேமிலி. ஆனா எல்லாரும் டீசென்ட்டான ஃபேமிலி தான். பொதுவா சொல்றேன், பொதுவா சொன்னேன், நல்லா பொதுவா சொன்னேன். கூட வந்து வீட்டுக்குள்ள போகும்போது வந்து எப்படின்னா காலர் பட்டன் எல்லாம் போட்டுட்டு டீசென்ட்டா போயிடுவேன். நான் கேக்குறது அது இல்ல. நான் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா? நான் கேக்குறது அது இல்ல. உங்களை நீங்க அழகுபடுத்திக்கிறப்ப எந்த இடங்கள்ல எல்லாம் மறைஞ்சு அழகுபடுத்திக்கிறீங்க? நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டா. அவங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க அவங்க எப்படின்னா அவங்க வந்து எல்லாரும் வந்து இந்த பிரேம படம் மலர் மாதிரி நாங்க எடுத்துக்கிட்டோம். அவங்க வரும்போது மட்டும் மொத்த பாய்ஸ்மே போயிட்டாங்க பாத்ரூம் போயிட்டு முந்திரி கழுவிட்டு எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா வந்து உட்காந்துடும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை சோக்கு கேக்குதா? உட்காந்துட்டு அவங்க பீரியட்ல மட்டும் யாருமே பேசவே மாட்டோம். கரெக்டா அப்படியே அட்டென்ஷனா அழகுபடுத்திக்கிறது எப்பறான்னு கேட்டா கரெக்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சொல்ல ஊத்துது அப்படியே ஆயத்தோட வெடியுது. அடைஞ்சிருச்சா? மலர்த்திச்சே செத்துருச்சு. அப்புறம் ஃபேஸ் வேக்சிங் நிறைய இருக்கு, அந்த மாதிரி நான் போட்டுவேன். எவ்வளவு ரூபாய்க்கு ஃபேஷியல் பண்றீங்க? 1000 2000 1000 to 2000. அட பொம்மால ஒரு மாசத்துக்கு 5 to 6000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. ஒரு மாசத்துக்கு 5 to 6000 rupees. நீங்களா யாருடா? மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணி போடுங்க. என்னது இது? ஹோம்ல அது முல்தானி மெட்டி, அப்புறம் லைட்டா 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன். அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு மகராச இப்பதான்டா நீ லட்சணமா. ரெஸ்ட் ரூம்ல இருந்து என் கிளாஸுக்கு நான் போற வரைக்கும் இருக்க எல்லா டிண்டர் கிளாஸ்லயுமே என் முடி அப்படியே பார்த்துட்டே தான் போவேன். ஏடா பரதேஷ் நாயே, என்ன என்ன வைக்கப்படாது, கையை கிழி. எனக்கு அந்த ஹேர் தான் மெயின். நான் ஹேர் சரியில்லைன்னா நான் வரவே மாட்டேன் காலேஜுக்கு, லீவே போட்டுருவேன். பேசாதடா, படிக்காத தற்குறி. பிரிச்சு முடிச்சுட்டு தலை நான் வச்ச ஹேர் ஸ்டைல் நிக்கலனா அவ்வளவுதான், லீவ் போட்டுறேன். லீவே போட்டு ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. இல்ல இந்த பையன் தலை ஒழுங்கா சீவாம இருக்காங்க மாதிரி தான் இருக்குப்பா. சீமா இருக்கியா? எல்லாம் நீட்டா இருக்காங்க. நீங்க தான் கொஞ்சம் ஆயிலியாவும் இருக்கு. ஃபேஸும் ஆயிலியா இருக்கு. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. நல்லா இல்ல, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தேன்ல, எவ்வளவு டென்ஷன் ஆனிச்சு கேட்க. நக்கல்யா அவனுக்கு அப்படியே உடம்புல நடுங்கிடுச்சு. நீங்க சொல் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனா அவங்க எனக்கு பின் பாயிண்ட் பண்ணும்போது எத்தனை பேர் என்ன பாக்குறாங்க, எத்தனை கண்கள் என்ன பாக்குது. மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்கும். எல்லாம் மேக்கப் போற பசங்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அவ்வளவுதான். ரொம்ப அசிங்கமா இருக்கும். ரொம்ப அசிங்கமா இருக்கு. கொன்னுடுவேன்.
கொஞ்சம் பொண்ணு ஃபீலிங் மாதிரி ஒரு எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. இண்டிவிஜுவலோட விஷ் சார். நான் வந்து இப்போ நான் கூட லிப் கிளாஸ் போடுறேன், ஃபேஷியல் எல்லாம் கல்ல பண்ணிட்டு போவேன் காலேஜ். எதுக்குன்னா என்னுடைய இதுல வேற அனிமல் இல்லையா? அவன் போய் மேக்கப் போட்டுட்டு லிப் கிளாஸ் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. பார்த்தா கேர்லிஷ் மாதிரி கேர்லிஷ் மைண்ட்ல தான் அந்த பையன் கிட்ட பேசும்போது அவன் மைண்ட் கேர்லிஷா இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ கூட பூ போட்ட சட்டை தான் அந்த மாதிரி நான் சொல்றேன். அது திஸ் இஸ் அ ட்ரெண்ட். இது ஒரு ட்ரெண்ட்னா வந்து அப்படிதான் இருக்கும். காலேஜ் ஜெர்சி சட்டை இன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாரு ஃபேஷனபிளான ஆளு? அது பொண்ணு மாதிரி தான் சார் தோணுது. அது பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. கண்ணை மட்டும் மறைச்சிட்டு பாருங்க. சாரி நான் ஹர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. கீழே கண்டிப்பா ஒரு லிப்ஸ் பார்த்தா எனக்கு வந்து பொண்ணு ஃபீல் தான் வருது. கருணை கருப்பு நமிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. கவர் பண்ணு. உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. எனக்கா அந்த ரேஞ்சுக்கு சொல்றீங்கடா? இல்ல சார், கேர்ள்ஸ் தான் வந்து மஞ்சள் போடுவாங்க. கேர்ள்ஸ் மட்டும் தான் மஞ்சள் போடணுமா? கேர்ள்ஸ் மட்டும் தான் சந்தனம் போடணுமா சார்? தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டான். இப்போ த்ரெட்டிங் வந்து வெறும் விமன் மட்டும் தான் பண்ணணும் இருக்கா? எனக்கு கூட தான் சைடு ஹேர் க்ரோத் இருக்கு, நான் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேணும் அது. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க எனக்கு செட் ஆகுது செட் ஆகலன்ட்டு? எனக்கு ஐ அம் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு பிக் ப்ராப்ளம் வச்சு. சாரி டு சே அது ஒரு கே லுக் வரும் ஆப்வியஸா. பிகாஸ் இமோஷனல் டேம். பேசிக்கலி இப்போ பசங்கன்னு சொன்னோனே ஃபர்ஸ்ட் வர தாட் வந்து தே ஷுட் பி மேன்லி. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணிலாம் வந்தா என்ன இவன் என்ன ட்ரை பண்றான், ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. அதெல்லாம் மன்மத குஞ்சா மண்டையில மூளையில. பொண்ணுங்களுக்கு மேன்லியா இருக்கிற ரகடா இருக்கணும் பசங்க. முஞ்சில வந்து முடியல இருந்தா தட்ஸ் நாட் a flaw. ஏன் பாஸ் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? we are seeing you guys now மேக்கப் இப்ப நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அது ஆப்வியஸா அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. when you guys can comment on us like that, even we have all the right to do. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கா. பசங்களுக்கு ஹேர் growth all that should be there. அதான் பையன். அது தரலாம் இல்லனா ஃபேஸ் கிரீம் நாங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? பவுடர் டப்பா மாதிரி போட்டுட்டு வர கூடாது. நாங்க யாருமே பவுடர் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்ப கூட திட்டத்திட்டயா தெரியுது எங்களுக்கு. so what do you call that? அப்படியே எனக்கு பேக்ல வைப்ஸ் இருக்கு, கண்டிப்பா நான் yeah தொடறேன். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியா நினைச்சேன். ஒரே அடியா பொசுக்குற போய்டா. features and show but which is not needed for a guy or something. ஏய் இங்கிலீஷ்ல சொல்லிட்டா அவனே ஒண்ணுமா ஒண்ணும் புரியல. சமகலை. ஏய் இது எல்லாமே உங்களுக்கு விரோதமான பாயிண்ட் தான். என்ன தெரியா தட்டு சிங்க பேசாதடா படிக்காத தற்குறி. என்னெல்லாம் பண்றீங்க டு அட்ராக்ட் women or attract everyone? செயின் போடுறேன், Okay. ஹேர் ஸ்டைலு. ஹேர் ஸ்டைல பார்த்தவன ஸ்டமக் அப்செட் ஆகி டாக்கிங். இப்போ நான் பேசும்போது இப்போ ஒரு பொண்ணை பார்த்து பேசுறேன்னா அவளை மதிக்க மாட்டேன். ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம் பேசுறேன்னா அவளை மதிக்க மாட்டேன். மதிக்கலன்னா என்னடி என்ன மதிக்க மாட்டான், அவளுக்கு அந்த இது வரும். அப்ப வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. பூரா பேச என்ன பண்ணுவீங்க? நாங்களும் பதிலுக்கு திமிரா பேசிட்டு போயிட்டே இருப்போம். அவங்கள பத்தி போய் டிஸ்கஸ் பண்ணணும்னா அவசியமே கிடையாது.